அடுத்தது 7வது கேள்வி. முதன்மை எண் ஒன்று முதன்மை எண்ணை பற்றி கதைக்கணும். முதன்மை எண்ணானது ஒன்றை விட பெரிய நிறை எண். இது ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் மீதியின்றி வகுபடக்கூடியது. அதாவது முதன்மை எண்ணுன்றது ஒன்றால வகுபடும், அதேனும் தன்னால வகுபடும். முதலாவது முதன்மை எண் 2, 3, 5, 7 இதெல்லாம் முதன்மை எண். அங்கால் 9 முதன்மை எண்ணா வராது, ஏனென்றால் அது 3ஆல வகுபடும். ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் வகுபடும். 2 ஒன்றால வகுபடும், அதே நேரம் 2ஆலையும் வகுபடும். 3 ஒன்றால வகுபடும், 3ஆல வகுபடும். அதே மாதிரி 5 ஒன்றால வகுபடும், தன்னால 5ஆலையும் வகுபடும். தன்னாலும் ஒன்றாலும் மட்டும் வகுபடுற எண்கள் தான் முதன்மை எண்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக 2, 3, 5, 7. ஒன்று முதன்மை எண் அல்ல. முதலாவது முதன்மை எண் 2. 4, 6, 8, 9 எல்லாம் முதன்மை எண் அல்ல என்று தந்திருக்கு. ஏன்னா 4 2 தர 2, 2ஆலையும் வகுபடும். 6 2ஆல வகுபடும். ஆகவே இவை முதன்மை எண் அல்ல. இந்த 2, 3, 5, 7 முதன்மை. அங்கால 11 முதன்மை எண். கேள்வி பின்வருவனவற்றில் எது முதன்மை எண் அல்ல? இதுக்கான விட முதன்மை எண் அல்ல என்றால் அது வேற தன்னாலையும் ஒன்றாலையும் வகுபடுறதை விட மேலதிகமாக வேறு எண்ணால வகுபடும். அதுக்கு விட இது. ஏண்டா 1192 2ஆல வகுபடும். இதை 2ஆல பிரிக்கலாம். 2ஆல பிரிச்சா 5 10, 19 9 18, 5 10 1 மிச்சம் 19. 2ஆல பிரிச்சா 9 18 1 மிச்சம் 12, 6 12. 1192 2ஆல வகுபடும் என்றால் ஆகவே விட இது. இப்ப நாங்கள் 8வது கேள்விக்கு 8வது கேள்வி. கீழே இருக்கிற படத்துல பச்சில்கள் இருக்கு. மொத்தமா 12 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுல முதலாவது வலஞ்சுழியா சுத்துது, நீளத்தால காட்டி இருக்கிறது. இது வலஞ்சுழி. மற்றது இடஞ்சுழி. கேள்வி இடது பக்க முடிவில் உள்ள பச்சில்லு வலஞ்சுழியாக சுழலுமாய். அதாவது இது இது வலஞ்சுழியா சுத்து. இடஞ்சுழியாக சுழலும் பச்சில்கள் எவ்வளவு? அதுதான் கேள்வி. இந்த முதலாவது இடஞ்சுழியா சுத்துது, 2வது வலஞ்சுழியா சுத்தும். ஸோ இது முதலாவது வலஞ்சுழியா சுத்துது, 2வது இடஞ்சுழியா சுத்துறதால இந்த 3வது வலஞ்சுழியா சுத்து, 4வது இடஞ்சுழியா சுத்து, 5வது வலஞ்சுழி, 6வது இடஞ்சுழி, இப்படி மாறி மாறி சுத்தும். அவை மொத்தமா ஒன்றை விட்ட ஒன்று இடஞ்சுழியா சுத்தும். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. மொத்தமா 6 சில்லுகள் இடஞ்சுழியா சுத்தும், மிச்ச 6ம் வலஞ்சுழியா சுத்தும். அது ரெட்டு எண்களா இருக்கிறது. 2, 4, 6, 8, 10, 12 இடஞ்சுழியா சுத்தும். ஒற்றை எண்ணா இருக்கிற 1, 3, 5, 7, 9, 11 எல்லாம் இதெல்லாம் ஒற்றை எண்ணா. அதாவது வலஞ்சுழியா சுத்தும். 1, 3, 5, 7, 9, 11 இவை வலஞ்சுழியாக சுத்தும். 9வது கீழுள்ள 4 புதிர் அட்டைகளையும்
சரியாக இணைக்கும்போது செவ்வக வடிவம் உருவாகும். செவ்வக வடிவம் இல்லை கணித செய்கையின் விடை என்னன்னு இங்க வந்து ரெண்டு இடமும் பொருந்த அப்படி இருக்கிற ஒரே இடம் இதுதான். ஸோ இதுக்குள்ள தான் அந்த ப்ளஸ் வருது. இதில் ஒரு இடம் மட்டும் ஒரு முனை மட்டும் இருக்குது. அது பொருந்த வேண்டியது இந்த முனை. இதில் பொருந்தினா 5 இதில் வேறு. ஆகவே கேள்வி வந்து 54 சக 35. 54 சக 35 சமன் சாரி 54 சக 5 இஞ்ச வந்துடும். 54 சக 3. 35 எல்லாம் 3. 5 வந்து 1க்கு வந்துடுது. அந்த 54 சக 3 57. விடை வந்து 57. அடுத்தது